முருகா. சார் முருகா. இந்த மாதமும் ராஜேஸ்வரி குரூப்லேருந்து நமக்கு ஸ்பான்சர் வந்திருக்கு சார். முருகா. முருகா. நல்லா படிச்சிருக்கிறையா? முருகா. முருகா. சரிங்க ஐயா. முருகா. முருகா. இதோ எடுத்துறேன் ஐயா. முருகா. முருகா. நல்லா சாப்பிட்டேன் ஐயா. முருகா வந்துட்டாரியா சப்டைட்டில். 2 இட்லி. சாம்பார் யார் ஊத்துவா? எவ்வளவு நாள் சாப்பிடு தப்பில்ல. ஆனா சாப்பிட்ற இட்லி கேரம் காயினா மாத்தி விளையாடுறிய தப்பில்லையா? அப்பா பேசிட்டாரே. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, குமரனுக்கு அரோகரா. முருகா காசெடு, முருகா காசெடு. என்ன சார் நீங்க முருகா கிருத்திகை நாளில் முருகன் பேரை தவிர வேறு எதுவும் பேச மாட்டீங்க. நம்பி பெட்டு கட்டினா 100 ரூபா போச்சு. பெட்டு கட்டி விளையாடுங்களா? நீங்க 2 பேரும் பெட்டு கட்டி விளையாடுறதுக்கு முருகன் தான் கிடைச்சாரா? ஒண்ணு இதை நான் பண்ணல முருகா. முருகன் என் மூலியமா உங்களுக்கு சோதனை பண்ணி பார்த்துருக்காரு. நீங்க சிக்கிட்டீங்க. நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிகவும் திறமைசாலிகள். பார்த்தீங்களா சார், அநாத ஆசிரமத்தில் இருக்கும்போதே இந்த பேச்சு பேசுகிறான். இவனுக்கு ஒரு வீடு இருந்து அப்பா அம்மாவும் இருந்தா என்ன பேச்சு பேசுவான்? குழந்தைய பழிக்காதையா. இன்னைக்கு நீங்கெல்லாம் இனி ஒரு சமூக சேவகர் சொல்றீங்கன்னா அதுக்கு அவன் தாயா காரணம். பச்சை குழந்தையா ரோட்டோரத்தில் அழுதுகிட்டு கிடந்தான். நான் கொடுத்த கொஞ்ச பாலுக்கே அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சான். அந்த முருகனே என் கையில் வந்ததான் உணர்ந்தேன். அன்னைக்கு ஒரு முடிவெடுத்தேன். எனக்கு நீ இனிமேல் தனியாக ஒரு குடும்பம் வேண்டாம். குழந்தைய தான் என் குடும்பம். குழந்தைய தெய்வம் யா. அதுகளை அனாதையை விட்டுறப்படாது. திலீபன், திலீபன். குட் மார்னிங் சீனியர். உன் குட் மார்னிங் தூக்கி குப்பையில போடு. ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு. வாடா. Show him in an army truck eating a few biscuits, and soon after you can see him dead with 5 bullet wounds. To execute a child in such cold blood, as these photographs demonstrate, the situation in which he was executed is so incomprehensible and so reprehensible that you have to ask very... என்னன்னு தெரியும்? நீ போன்ல கதையிலே வழங்கிட்டது. அவரோட மனுஷியும் கூட்டிக் கொண்டுதானே வரார். பேருந்து மனுஷி இல்லாம அவன் மட்டுமா வருவான்? 6 மாசம் வரைக்கணுமா? கண்டு காலமாச்சு. அப்பமா போயிட்டு வரேன். போட்டு வாடா. அப்பா பாய்ப்பா. பாய்மா. நீ வர சரியில்லை. சீனியர்ன்ற மரியாதை இல்லை. நான் வரத்துக்கு முன்னாடி நீ எனக்காக ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணா? இதெல்லாம் வேலைக்காகாதுப்பா. நான் டிரைவரை மாற்றலான்னு இருக்கேன். சாரி சீனியர், இனிமே கரெக்டாக வந்துடுறேன். ஓகே, வண்டி தோச்சியா? உன் கண்ணில் அந்த ஆணவம் தெரியுதே, திருத்திக்கோ. சரி வண்டி எடு போ. வர சீனியர்ன்ற பயம் போச்சு. குழந்தை இவ்ளோ சீக்கிரம் கூப்பிடுறது நான் பார்த்ததே இல்லடி. ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு, நான் வரேன். சைக்கிள்ல பறக்காத, மெதுவா போ. அம்முக்குட்டி, என்னடி அவசரம் உனக்கு கூப்பிடுறதுக்கு? என்னடி இதெல்லாம் பார்க்கணும்னு உங்க ஆத்துக்காருக்கு தோணவே இல்லையாடி?
அவருக்கு கொடுத்து வைக்கல. வேற என்ன சொல்றது? அம்முக்குட்டி, உங்க அப்பங்கிட்ட போய் சொல்லு, என்ன வந்து பாரு, எங்க அம்மாவையும் வந்து பாருன்னு அந்த குட்டி காலால எட்டி எட்டி ஓத அவரை புதைக்கிறியா? டிரைவிங்ல நீ ரொம்ப வீக் தான். எப்பதான் கத்துக்க போறியோ? போ போ. ஹாய் பிரியா. ரோட்டா பாரு, ரோட்டா பாரு. மார்னிங் சீனியர். வணக்கம் வணக்கம். குடுக்க பாரு. ஒரு குட் மார்னிங்க்கு போய் கேவலப்பட்டோமே. என்ன சீனியர் கவுந்துட்டீங்க? அடிங்க பக்கடா மூடி. இமேஜே டேமேஜ் பண்ணிட்டு ஸ்விட்ச் எடுக்கறியா நீ? தம்பி உட்காருப்பா. பரவாயில்ல மேடம். ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசாம இருங்க. முதல்ல உட்காருங்க, உட்காருங்க. அது யாரு, உங்க பையனா? வாப்பா வா, பக்கத்துல வா. பேர் என்ன? ஜெயன். என்ன படிக்கிற? 8th ஸ்டாண்டர்ட். நல்லா படிப்பியா? நல்லா படிப்பேன். வெரி குட். சின்ன பையனா இருக்க, உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. உங்க அம்மாவும் அப்பாவும் பிரிய போறாங்க. டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்க சண்டை போடுறத நான் டெய்லியும் பார்த்துட்டு இருக்கேனே. பாருங்க, உங்க பையனுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி கூட உங்களுக்கு இல்லை. நீங்க தினமும் போட்டுக்கிற சண்டை அவனை எவ்வளவு தீவிரமா பாதிச்சிருக்குன்னு பாருங்க. அடுத்த மாசம் 15ஆம் தேதி வாங்க. ஹலோ. நான் இன்னொரு half an hourல வந்துடுவேன். கண்ணா, உனக்கே நல்லா தெரியும் அம்மா மேல எந்த தப்பும் இல்ல. பிரச்சனையே அவர்தான். நானும் எவ்வளவுதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது. இப்படி டிவோர்ஸ்க்காக கோர்ட்டுக்கெல்லாம் வந்து உன்னையும் கஷ்டப்படுத்தி, இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஆளுதான். அம்மா, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ ஜெயன், ப்ளீஸ். நீ அம்மா செல்லம் தானே. ஜெயன், ஆபீஸ்க்கு லேட் ஆகுது, சீக்கிரம் வா. பாத்தியா, நம்ம கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா கூட அந்த ஆளால பொறுத்துக்க முடியல. அம்மா ப்ளீஸ்மா, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். பி கேர்ஃபுல், ஓகே? பாய்மா. பை. ஜெயன், நீ புரிஞ்சுக்கணும். உங்க அம்மா கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி முடியாம தான் நான். அப்பா, இவ்வளோ நேரம் அம்மா கிட்ட இதை தான் கேட்டுட்டு இருந்தேன். போர் அடிக்குதுப்பா. இல்ல ஜெயன், நான் என்ன சொல்ல வரேன் நீ விடுங்கப்பா. பாய்ப்பா. ஓகேடா, பை. வரேன். ஈவினிங் அம்மா வரலன்னா கால் பண்ணு. என்னப்பா இன்டர்வல் பில்லே அடிக்க போறாங்க, இப்போ வர? குட் மார்னிங் பிரதர். குட் மார்னிங். என்ன எல்லாரும் கூட்டமா திரண்டு வந்து மறியல் பண்றீங்க? ஏற்கனவே உங்ககிட்ட கேட்ட விஷயம்தான் மிஸ். இந்த வருஷம் கிறிஸ்மஸ் ட்ராமாவை நாங்கள் தான் போடணும். 1 இயரா நாங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மிஸ். நிறைய ரிஹர்சல் எல்லாம் பண்ணி பார்த்துருக்கோம் மிஸ். ஆமா மிஸ், இந்த ஹோம்ஒர்க்கு ரெக்கார்ட் நோட் எழுதுறதெல்லாம் கூட அவாய்ட் பண்ணிட்டு நாங்கள் ரிஹர்சல் பண்ணியிருக்கோம் மிஸ். இந்த பத்தலையா ஓட்ட வை கொஞ்சம் மூடுறா. மிஸ் நாங்கள் ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மிஸ். ஜெயன் கூட 2-3 பிளேலாம் எழுதி வச்சிருக்கா மிஸ். செம்மையா இருக்கும் மிஸ், படிச்சு பாருங்க மிஸ். டேய் ஜெயன், நிறுத்து காட்டுறா. ஏய், ஓகே ஓகே ஓகே. உங்க பேஷன் எனக்கு நல்லாவே புரியுதுப்பா. எனக்கு என்னமோ ஃபாதர் இதை பத்தி ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாருன்னு தோணுது. போன வருஷம் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி பண்ணா போதும். You should not make mistakes. That is all I want. By the grace of Lord. Please go to class. Thank you, Father. Father, இவங்க 8th day students. இந்த வருஷம் கிறிஸ்மஸ் டிராமா போடணும்னு ஆசைப்படுறாங்க. Very talented children, Father. ரொம்ப நாளா என்னடா இவனுங்கள கிளம்பிட்டானுங்க. ரொம்ப நல்லா ப்ளே பண்ணுவாங்க. வாங்கடா ஃபாதர், நான் 3 டிராமா ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன் ஃபாதர். அதுல ஏதோ ஒரு நாடகத்தை. ஏதாவது ஒரு நாடகமா? இயேசு பிறப்பதான் நாடகமா போடணும்.
அது தெரியும் ஃபாதர். அதே டைட்டில் அதே தீம் வச்சு ஆனால் இந்த காலத்தில் நடக்கிறது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா. பெத்லஹேம்ல இயேசு கிறிஸ்து பிறந்தார்ல, அதுதான் நாடகமா போடணும். பெத்லகேமே வச்சுக்கலாம் ஃபாதர். என்னடா என்ன என்கிட்ட எல்லா கேமும் இருக்கு. அதில் பெத்லகேம் வேணும்னா வாங்கிக்கலாம். இல்லைனா கேனடாலேருந்து என்னோட மாமா வராங்க, அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணா அவங்க வாங்கிட்டு வந்துட போறாங்க. ஈஸி. இவங்களை நம்பி எப்படி டீச்சர் நீங்க? ஃபாதர், எங்க குரூப்ல பைபிள் ஃபுல்லா தெரிஞ்சவ கூட இருக்கா ஃபாதர். யாரா இருக்கும்? இவதான் ஜெனிஃபர். ஓ, உனக்கு பைபிள் ஃபுல்லா தெரியுமா? இயேசு பிறந்த கதை எல்லாருக்கும் தெரியும் ஃபாதர். ஆனா 120 இயர்ஸா அரைச்ச நாடகத்தை அரைக்க வேண்டான்னு புதுசா இந்த வருஷம் ஏதாவது ட்ரை பண்ணலான்னு. இந்த வருஷம் மட்டும் இல்ல, எந்த வருஷமும் இதே நாடகம் தான் போட போறோம். டு யூ ஹேவ் எனி ப்ராப்ளம்? அதுவும் பர்டிகுலரா இந்த வருஷம் நான் எந்த விதமான எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ண விரும்பல. இந்த வருஷம் கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன்ல தான் நம்ம ஸ்கூலோட எதிர்காலமே அடங்கியிருக்கு. என்ன சொல்றீங்க ஃபாதர்? ஐ டோன்ட் கெட் யூ. உங்க எல்லாருக்கும் தெரியும், சென்னையில் ரொம்ப பழமையான ஸ்கூல்ல இதுவும் ஒன்று. ஏழைகளுக்கும் அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கும் இலவசமாக படிக்கிறதுக்கு ஃபண்டிங் வந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஆமா. குளோபல் எக்கனாமிக் கிரைசிஸ், ரிசெஷன், அது இதுன்னு சொல்லி அந்த ஃபண்டிங் நிறைய இடத்துல நிறுத்திக்கிட்டு வராங்க. நமக்கும் அது சீக்கிரமே நடக்கலாம். இது வரைக்கும் ஒரு சேவையாக தான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ மற்ற ஸ்கூல் மாதிரி ஃபீஸுக்காக கற்றுக் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துருமோன்னு பயமா இருக்கு. ஐயோ, இந்த விபரீதம் நடக்காம தடுக்க எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. அதான் இந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன். இந்த வருஷம் சீஃப் கெஸ்டா வேட்டிகன்லேருந்து கார்டினலை இன்வைட் பண்ணியிருக்கேன். ஃபண்டிங் நிறுத்துறதா இல்லை கண்டினியூ பண்ணுறதான்ற முடிவு அவர் கையில் தான் இருக்கு. இந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனில் நான் அவர் இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும். புதுசாக நான் எது ட்ரை பண்ணாலும் அது ரிஸ்க் தான். ஸோ போன வருஷம் நாடகம் நடத்தின உங்கள் சீனியர்ஸையே இந்த வருஷமும் நடத்த சொல்லியிருக்கேன். கோ டு யுவர் கிளாஸஸ். சொல்லிட்டேன்ல, போங்க. என்னடா டிராமா கேக்குதா? மூஞ்சிங்களா பாரு. மச்சி, ஸ்கூல்ல டிராமா போட்டா எல்லாரும் மதிப்பாங்க, சீனா போடல நினைப்படா இவங்களுக்கு. ஹலோ, அதெல்லாம் இல்லை, எங்களுக்கு உண்மையிலே ட்ராமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓ, கலை சேவை செய்றீங்களோ? இதோ பார், இந்த ஸ்கூல் விட்டு நாங்கள் போகிற வரைக்கும் இங்கே ஒரே ட்ராமா குரூப் தான். அது நாங்கள் தான், புரிஞ்சுதா? போ. ஏய் போங்கடா போங்கடா. டேய் குண்டா, என்னடா மாவாடினே நடக்கிற? ரொம்ப கடுப்பா இருக்குடா இவனுங்க மூக்கு உடைக்கணும். நம்ம தான் செய்யணும் ஜெயம். இது உன் பாய் ஃப்ரெண்ட்க்கு பிடிச்ச கலர் தானே? அப்படி எல்லாம் ஒண்ணே இல்ல. ஏய், போய் சொல்லாத. சாரிங்க. இட்ஸ் ஓகே. ஏய், இன்னொரு மூக்குறப்ப. ஏய் சி. பிரியா, இட்ஸ் ஆல்ரெடி லேட். சீக்கிரம் சொல்லிட்டு வா. நிலா, ஹாஸ்பிட்டலுக்கு தனியா போயிடுவேல்ல? ஃப்ரெண்டு வராமா? I'll manage. நானே வந்துருவேண்டி. ஆஃபீஸ்ல முக்கியமான ஒரு ஆடிட்டிங் இருக்கு. சாரிடா. பரவாயில்லம்மா. டாக்டர்ட்ட ஓப்பனா பேசு, கிளியரா பேசு. பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்குன்னு தெளிவா சொல்லு. ஓகேயா? எதா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. சரியா? நீ கன்சீவ் ஆயிருக்கேம்மா. இப்ப 3 months. Here is a good news. John has been selected for international chess tournament. Moscow ku poraru. We'll have to appreciate him. Yes, thank you. Yeah. Hey, congrats man. Thank you. Hey John, congrats man. All the best. Thank you. Hi Nila. ஹாய், உன்கிட்ட பேசணும். இதுக்கு நானும் ரெஸ்பான்சிபிள். நீ என்ன சொல்றியே செய்றேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு அபார்ஷனா பிடிக்காது ஜான். எங்கள் அத்தை அபார்ஷன் பண்ணாங்க. அப்புறம் அவங்களுக்கு குழந்தையே பிறக்கல. அத்தை தான் அடிக்கடி சொல்லுவாங்க, கருவை கலைக்கிறது கூட கொலைக்கு சமம்னு. நான் நம்ம குழந்தைய பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ நான் என்ன செய்யணும்? நம்ம மேரேஜ் பண்ணணும். அப்போதான் நான் இந்த குழந்தைய பெற்றுக்க முடியும். நீ உன் வீட்டில் பேசு, நான் என் வீட்டில் பேசுகிறேன். சரி, மேரேஜ் பண்ணிக்கலாம். செஸ் டோர்னமெண்ட்டுக்காக ரஷ்யா போகிறேனே, 2 months தான். திரும்பி வந்ததும் பேசட்டுமா?
ஓகே ஜான், இந்த டோர்னமெண்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. உன் ஃபியூச்சர் 2 months தானே. நான் வெயிட் பண்றேன் ஜான். தாளத்தில் அடிபடும் மேலும் இசையாகும் காயமும் காதல் வரமே. ஹாய், காங்கிராட்ஸ், கிரேட் விக்டரி. சீக்கிரமே கிராண்ட் மாஸ்டர் ஆயிட போறேன். தேங்க்ஸ் நீலா. இந்தியா எப்போ வர? என்னைக்கு ஃப்ளைட்? இல்ல ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன சேஞ்ச். நான் வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். என்னோட ரேட்டிங்ஸ் பார்த்துட்டு யூரோப்பியன் டூர்னமெண்ட் கூப்பிட்டுருக்காங்க. அப்போ நீ வரதுக்கு இன்னும் 3 மாசத்துக்கு மேல ஆயிடுமே. ஆமா நீலா, என் கெரியர்ல முக்கியமான டர்னிங் பாயிண்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஓகே, பட் இதுக்கு மேல ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாது. எல்லாருக்கும் தெரிஞ்சிரும், வயிறு காட்டி கொடுத்துரும். புரியுது நீலா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ். எப்படியாவது சமாளி. சமாளினா எப்படி ஜான்? Hey please John. They are calling me. I'm in the middle of a meeting. Okay, bye. Take care. தூரத்தில் மிதந்திடும் மேகம் மழையாகும் கண்ணீரின் துளிதானே பெண்ணே. ஓ இஷ்டத்துக்கு விட்டோம்ல, அதுதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். இனிமே இத கலைக்க கூட முடியாது. வெளிய தலை காட்ட முடியாத அளவுக்கு பண்ணிட்டு எப்படி நிக்கிறப்ப? இதுக்காக உனக்கு இவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்த்தா? அப்பா சும்மா ஆளாளுக்கு கத்தாதீங்க. உங்களுக்கு என்ன என் மேல புதுசாக்குற? உங்களுக்கு உங்க பொண்ணை விட உங்க பிசினஸ் தானே முக்கியம். Then go back to your business. என்ன நெஞ்சு அழுத்தம்? அரஞ்சு பல்லறியா கட்டு. அப்பா, 2 பேருக்கும் சொல்லிக்கிறேன், இது ஏன் லைஃப், நான் பாத்துக்கிறேன். என்ன டிசிஷன் பண்ணனும் எனக்கு தெரியும். ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணீங்க அப்புறம் நல்லா இருக்காது. நான் இங்க இருக்கிறது பிடிக்கலனா சொல்லுங்க, இப்பவே நான் வீட்டை விட்டு போயிடுறேன். ஏற்கனவே நாங்க அவமானப்பட்டது போதாது, இதுல ஒன்ன வர வீட்டு விட்டு அமிச்சல படிய வர நாங்க சுமக்கணுமா? எல்லாம் என் நேரம். ஏதாவது ஒரு மூளை தொலைய சொல்ல அவளை. விடிந்ததும் பலித்திடும் கனாவே தேவதை நிறுத்திடு நிலாவே இனி வரும் வசந்தத்தின் விழாவே. நிலா, 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 எப்படி இருக்க? ஜெனி, ஃபைன். ஜான் உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணானா? ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இமெயில், சாட்டிங், ஃபோன் எதுவுமே வரல. அண்ணா எங்களுக்கும் கால் பண்ணுறது இல்லை. அவன் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அந்த செஸ் காம்படிஷனில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஜான் ஃபோன் பண்ணானா நான் பேச சொன்னேன்னு சொல்றியா? கண்டிப்பாக சொல்கிறேன். ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் வரப்போகுது. இந்த வருஷம் நீ கலந்துக்கிறல? நம் வாழ்க்கை ஒரு சதுரங்கம், ஒரு கட்டத்தில் அது காத்திருக்கும். உன்னை பார்த்தால் போதும் எந்த அழகு கொட்டிச் செல்லும்.